கிருஷ்ண பிரசாத், அசுரர்களை வீழ்த்திய பகவான் இந்த பரமபத வாசலை நீங்கள் பார்த்தால் என்னோட ஐக்கியமாகலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னதான் அசுரனாக இருந்தாலுமே அங்க அருள் உள்ளமும் கருணை உள்ளத்தையும் தான் அவர்களிடம் பெருமாள் வெளிப்படுத்துகிறார். ஆமா, அது பற்றி சொல்லுங்க. அந்த மது கைடபர்கள்ங்கிற அசுரர்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்தார்கள். உணர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சது. வைகுண்ட ஏகாதசி நம்ம கொண்டாடுறதுக்கு மது கைடபர்களும் ஒரு முக்கியமான காரணம். அந்த மாதிரி தவறை உணர்ந்து திருந்தணும். அப்படி தவறை உணர்ந்து திருந்தினா அசுரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மோட்சம் மன்னிப்புங்கிறது உண்டு. ஆனால் சில பேர் கடைசி வரைக்கும் மனசளவில் திருந்தாமல் இந்த மாதிரியான விரதங்கள், பரிகாரங்கள், பூஜை இதெல்லாம் பண்ணால் என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாங்கிற அந்த இன்டென்ஷனோட பண்ணால் கடவுளுக்கு அந்த இன்டென்ஷன் தெரியும். அப்படி பண்ணுறவங்க நிச்சயமாக தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கருத்தும் கூட. அது உண்மையும். முதல்ல இந்த ராமநாமங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க சுமதி அவர்கள். இந்த ராமநாமத்துடைய சிறப்பே என்னன்னா, ராம் 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 ராம்னு சொல்ல சொல்ல நமக்கு தலைவலி ஜாஸ்தியாக இருந்தால் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்த உணரலாம். ராம் ராம் ராம்னு மனசுக்குள்ளே சொல்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி வரும். உடம்புல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் சரியாகும். முக்கியமாக நம்முடைய ஆற்றல் ஜாஸ்தியாகும். காரணம் என்னன்னா, மொத்தம் 6 ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்யா. இந்த 6 சக்கரங்கள். சகசிரதளங்கிறது 7வது. அது ஆனால் சக்கரம் லிஸ்ட்டில் வராது. இந்த பிட்யூட்ரி கிளாண்டு, பீனல் கிளாண்டு அந்த மாதிரி சொல்லலாம். அது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுரப்பி. 1000 தாமரை இதழ்கள் அப்படின்னு ஒரு உருவகம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹார்ஸ் பவர்னு பைக் இன்ஜின், கார் இன்ஜினை சொல்கிறோம். அதுக்காக குதிரையாக பைக் இன்ஜின், கார் இன்ஜினெல்லாம் இழுத்தின்னு இருக்கு. அது ஒரு சின்ன பேர். அதே மாதிரி இப்போ பார்க்கடல் அப்படிங்கிறோம். மில்கி வேன்னு நம்ம சொல்கிறோமே, கோடான கோடி நட்சத்திரங்களுடைய தொகுப்பு. அந்த மில்கி வேலேருந்து சில எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி தான் ஓசோனுக்கே பல விஷயங்களுக்கு கை கொடுக்கறது. அந்த ஓசோன் தான் நம்ம பூமியை காப்பாற்றுறது. மில்கி வேன்னு ஒன்று இல்லைன்னா, மில்கி வேங்கிறது அந்த பார்க்கடல். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பார்க்கடல்னா அப்படியே பல கோடி லிட்டர் பால் இருக்கும் கடல்ல. பேபி அதுவும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரிஷிகள் படுத்தி இருக்கிற உருவகம். அது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு புரியணும்னா ஹார்ஸ் பவர் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணும். அந்த மாதிரி தான் அந்த மில்கி வேங்கிறத தான் இன்னைக்கு பார்க்கடல்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மொத்த யூனிவர்ஸையும் காக்கக்கூடிய அந்த காக்கும் கடவுள் தான் திருமால் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விரதங்கள்ங்கிறதே எதுக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரியான விரதம் மூலமாக சரியாகும். உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்கழிவுகள், டாக்ஸின்லாம் வெளியேறும். உடம்புல இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசில் அதை விட ஏகப்பட்ட டாக்ஸின் இருக்குது. வன்மம்ங்கிறது எல்லாருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த இருக்கிற அளவு வேணால் வேறுபாடு இருக்கலாம். துளி கூட மனசில் வன்மமே இல்லாதவர்கள் உயர்ந்த மனிதர்கள். அந்த மாதிரியானவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விரதம்னு இருக்கிறப்போ தெரிஞ்சும் தெரியாமலும் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிற பாவம் போகணும், இனிமேல் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் விரதத்துடைய முக்கியமான தாத்பரியம். இப்போ உதாரணத்துக்கு திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்கிட்ட என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் வரும். ஆனால் அவர் கேட்டது நம்மாழ்வாருடைய பாசுரங்களை தினமும் இங்கே பாடணும் அப்படின்னு. நம்மாழ்வார் பாசுரத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல், பூஜை மாதிரியான விஷயம் நமக்காக மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் இருக்கணும். யாருக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். யாருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுடைய திறமைக்கு தகுந்த அது கிடைக்காம இருக்கோ கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலே நிச்சயமாக இந்த மாதிரியான விரதங்களுடைய பலன்கிறது வரும். அதனால தான் சொல்லுவாங்க, கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம்னு. நமக்குன்னு வேண்டிக்கிறத விட மற்றவங்களுக்காக எந்த பிரதிபலனும் இல்லாமல் வேண்டிக்கிறப்போ பலன்கிறது உண்டு. நம்ம இந்த மாதிரியான நேரத்தில், அதுவும் புதுசாக அடுத்து சில வைரஸ்லாம் பரவுங்கிற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க சொன்ன மாதிரி அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக இந்த மாதிரியான நாமாவளிகளை சொல்லி வேண்டுவோம். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் மட்டும் நெல்லிக்காயை சாப்பிடாம தினமுமே வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை சாப்பிடுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது ஒரு நெல்லிக்காயில். ஆரஞ்சுலலாம் கூட 50 மில்லிகிராம் விட்டமின் சி தான். 12 ஆரஞ்சு சேர்ந்தா கூட ஒரு நெல்லிக்காய்க்கு சமமாக முடியாது.
தினமும் நெல்லிக்காயை சாப்பிட்றது, நல்ல ஆர்கானிக் ஃபுட்ஸாக முடிஞ்ச அளவு சாப்பிட்றது, பிராணாயாமம் மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது, பக்கத்தில் ஏதாவது நல்ல சென்டர் இருந்தால் யோகாஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணி நம்ம பண்ணுறப்போ அதோட இந்த அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகங்கிற பெருமாள் நாமத்தையும் சேர்த்து சொல்கிறப்போ இந்த மாதிரியான வைரஸ் நோய்களாக இருந்தாலும் சரி, இல்லை கர்மவினைங்கிற நோயாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஜெயிச்சு சந்தோஷமாக வாழலாம். நீங்க சொல்றது பார்க்கும் பொழுது ஆன்மீகம், அறிவியல், ஆரோக்கியம் எல்லாம் ஒரே கோட்ல நிக்கிறத பார்க்க முடியுது நீங்க சொல்றது. ஆமா, அதுதான் சாஸ்திராயச்ச சுகாயச்ச. துளசி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் தீர்த்தத்துல சேர்த்து நமக்கு பெருமாள் கோயிலில் கொடுக்குற காரணம் என்ன? அது நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கிறது சயின்ஸு. பட் அதை பெருமாள் கோயிலில் கொடுக்குறாங்கல்ல, அது ஸ்பிரிச்சுவல். இதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே டிவைஸ் எல்லாம் பெருசாக இல்லாமல் கண்டுபிடிச்சாங்க இல்லை, அதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். கூட்டு பிரார்த்தனையோட தத்துவத்தையும் நீங்க சொன்னீங்க. கூட்டு பிரார்த்தனை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கோயில்கள்ல போய் கூட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி போய் பார்க்க முடியவில்லை, என்னால போக முடியலங்கிறவங்க வீட்டில இருந்து என்ன வழிபாடு முறையை இன்னைக்கு பின்பற்றலாம்? அதான் கோவிலுக்கு பல லட்சம் பேர் போறாங்க. அப்படி போறவங்க எல்லாருமே அவங்கவங்க பிரச்சனையை நினைச்சுதான் மேக்சிமம் வேண்டிப்பாங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும், வல்லரசானோம், இங்கே ஏழ்மையெல்லாம் இல்லாமல் இருக்கணும், வேலைவாய்ப்பு பிரச்சனையெல்லாம் ஒழியணும், நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு ரொம்ப இறங்கிகிட்டே இருக்காது, ஏறணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எத்தனை பேர் நினச்சிப்பாங்க? நிறைய பேர் நினச்சிருந்தா சந்தோஷம். ஸோ லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லாருடைய எண்ணமும் தனியாக தான் இருக்குமே ஒழிய ஒன்றா இருக்காது. ஆனால் அந்த லட்சம் பேரும் ஒரே விஷயத்துக்காக வேண்டிக்கிறாங்கன்னா அதுதான் கூட்டு பிரார்த்தனை. அதுக்காக நமக்காக வேண்டிக்க கூடாதானா? வேண்டிக்கலாம். காமியார்த்த பக்தியும் நம்ம மதம் அங்கீகரிச்சிருக்கு. நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டா பிரச்சனை இல்லை. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் வந்துட்டோம். ஸோ இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறதே என்னன்னா ஒருமித்த ஒரு எண்ணத்தோட வேண்டிக்கிறது. இப்போ இந்த நேரலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர்? நம்ம நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, சரியாக வேண்டிய விஷயங்கள். நம்ம வேண்டிண்டா சரியாயிடுமா சரியாகாதாங்கிறது வேற விஷயம். ஆண்டாளுடைய எண்ணம் எத்தனை வருடங்கள் கழிச்சு ராமானுஜர் மூலமா நிறைவேறிச்சு. சில விஷயங்கள் நிறைவேறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆனும். சில விஷயங்களை நம்மளால பார்க்கவே முடியாது, நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் அனுபவிப்பாங்க, அது வேற விஷயம். அதனால சில பொது காரியங்கள், பொது விஷயங்களும் நிறைவேறணும்னு நாட்டு நலன், உலக நலன் கருதி வேண்டிக்கிறதுங்கிறது நல்லது. அது நீங்க கோவிலுக்கு போய் வேண்டிட்டாலும் சரி, இல்லை வீட்டில இருந்து வேண்டிட்டாலும் சரி.